கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த பெருவிழாவினை 3 அரசர்கள் திருவிழா எனவும் அழைப்பர். 3 அரசர்கள் என்போர் யார்? வெறும் 3 அரசர்கள் மட்டும்தான் இயேசுவை காண வந்தார்களா? அல்லது யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கும் பொழுது பல ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசர் என அறிந்து அவரை தேடி வந்ததாக வரலாறு கூறுகிறது. அதிலும் குறிப்பாக வானில் தோன்றிய விண்மீனின் அதிசயத்தை கண்டு 3 அரசர்கள் இயேசுவை நாடி வந்து அவரை தரைமட்டும் தாழ்ந்து பணிந்து வணங்கியதோடு பொன், தூபம், வெள்ளை போலம் 3ஐயும் காணிக்கையாய் அளித்து இவரே அரசர் என்பதை தங்களுடைய செயல்களால் வெளிப்படுத்தினார்கள். இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்னவென்றால், நம் மத்தியிலே மனிதராக பிறந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக அவரை கண்டு வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது, அவரே நம் வாழ்வின் அரசர் என்று ஏற்று அவரது அரசாட்சியின் கீழ் நமது வாழ்வை பக்குவமாய் அவர் காட்டுகின்ற வழியில் நமது பயணத்தை தொடர வேண்டும் என்பதே. இறைவா, அந்த 3 ஞானிகள் எவ்வாறு உமது மகனை தங்களின் அரசராக கண்டு அனுபவித்து ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வில் அவரே அரசர் என அறிக்கையிட்டார்களோ, அதே போன்று கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் இவர் ஒருவரே எங்களுடைய அரசர் என்பதை நாங்கள் ஏற்று அறிக்கையிட்டு வாழவும், எங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும், குறிப்பாக எங்களுடைய ஆணவம், தான் என்ற அகந்தை, இன்னும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாத மனநிலை, சுருங்கிய வாழ்விலே சுருங்கிய வட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற எங்களுடைய தேவையற்றவற்றை நீக்கி எல்லோருக்கும் எல்லாமுமாய் வாழவும், எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கவும், தாராளமாக இறைப்பணி செய்ய அருள் தாரும் என இறைவனுடைய அருளை வேண்டியவர்களாய் இன்றைய பெருவிழா வழியில் பக்தியோடு பங்கேற்போம். அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தம்மையே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார், புறவினத்தாருக்கு குறிப்பாக வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அறிந்து கொண்டது. நாமும் அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர் நம்மோடு பயணிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த ஞானிகள் 3 ராஜாக்கள் ஆண்டவரை தேடி வந்து தன்னிடமுள்ள காணிக்கைகளை அவர் பாதம் அர்ப்பணித்தது போல இந்த உலகில் நாமும் ஆண்டவருக்கு எதை கொடுக்கலாம், ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகில் எப்படி அர்ப்பணிக்கலாம் என்று சிந்தித்தவர்களாக இப்பலியிலே, தெய்வீக பலியிலே நம்மையே இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் பாதத்திலே ஜெபிப்போம். நமது பலவீனங்கள், பாவங்கள், குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும்
ஜெபிப்போமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை எப்போதும் நாங்கள் வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 60, இறை சொற்றொடர்கள் 1-6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காருரில் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடமிருந்து உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழை கட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதேயாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்ற குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. 3 ராஜாக்கள் திருவிழா என்று கூட இதை நாம் சொல்லி பெருமைப்படுவோம். ஆண்டவர் இயேசு புறவினத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்திய ஒரு நாளாக இதை பார்க்க முடியும். யூதர் அல்லாதவர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு பெருவிழாவாக பார்க்க முடியும். ஞானிகள், இந்த 3 ராஜாக்கள் யூதர்கள் அல்லாதவர்கள் என்றும் கூட இவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த 3 ராஜாக்கள் கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரும் கிழக்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் ஆண்டவர் இயேசுவை வணங்க வந்திருக்கிறார்கள். இந்த திருவிழாவிலே 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஞானிகள் இயேசுவை அரசனாக பார்த்தார்கள். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தையை அரசனாக பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அது ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான். ஒருவேளை குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கலாம். என் குடும்பத்தில் இளவரசன் பிறந்துட்டான், என் குடும்பத்தில் அரசன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பெருமைப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு அரசன் பிறந்திருக்கிறான் என்று தேட ஆரம்பித்தார்கள். அதுவும் சாதாரண மனிதர்கள் அல்ல, ஞானிகள், ராஜாக்கள் தேட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிற போதே அவர் அரசனாக பார்க்கப்பட்டார் என்பது வரலாறு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானிகளுக்கு ஆண்டவர் அரசராக தெரிந்தார். இன்று நமக்கு ஆண்டவர் எப்படி தெரிகிறார்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படி நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம்? அரசனாக பார்க்கிறோமா? கடவுளாக பார்க்கிறோமா? ஆண்டவரை மெஸ்ஸியா என்று பார்க்கிறோமா? அல்லது இறைமகன் என்று பார்க்கிறோமா? இல்லை இந்த ஆண்டவர் எனக்கு நண்பனாக பார்க்கிறோமா? இல்லை பிறந்திருக்கிற இந்த ஆண்டவர் என் வாழ்வில் ஒளியேற்றப் போகிற மிகப்பெரிய தலைவர் என்று பார்க்க போகிறோமா? இந்த ஆண்டவரை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? ஞானிகள் அரசராக பார்த்தார்கள்.
இன்று நாம் முடிவு செய்ய வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக பிறந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நான் எப்படி இவரை பார்க்க போகிறேன்? எப்படி இவரை அறிந்து கொள்ளப் போகிறேன்? எப்படி இவரை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன்? இவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கப் போகிறார் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்களோ அதன் நிமித்தமாகவே அந்த ஆண்டவரை தேடிச் செல்வீர்கள். நீங்கள் ஆண்டவர் என்று பார்த்தால் ஆண்டவருக்குரிய விதத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவீர்கள். அவரை தெய்வமாக பார்த்தீர்கள் என்றால் இறை அச்சமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ ஆரம்பிப்பீர்கள். அவரை மீட்பராக பார்த்தீர்கள் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரின் அருகில் செல்வீர்கள், விடுதலை பெற்ற மக்களாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உண்மையான கடவுளாக சந்திப்போம். நாம் எத்தகைய விதத்தில் ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறோமோ அப்படியே பார்ப்போம். அந்த ஆண்டவர் நன்மை நிறைந்தவராக, அருள் நிறைந்தவராக நம் பக்கம் இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவதாக, இவருக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். இந்த ஞானிகள் வந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் என்று காணிக்கைகளை அவர்கள் கொடுத்தார்கள். விலை உயர்ந்த காணிக்கைகளாக அவர் பாதம் வைத்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த உலகத்தில் நாம் எதை காணிக்கையாக அர்ப்பணம் செய்ய போகிறோம்? நம் வாழ்வை அர்ப்பணம் செய்ய முடியுமா? ரோமையர் திருமடல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 சொல்கிறது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை நீங்கள் படையுங்கள், அதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்ப கடவுளுக்கு உகந்த பலியாக, தூய பலியாக, தூய காணிக்கையாக நம் வாழ்வை அவருக்கு கொடுப்பதுதான் உயர்ந்த காணிக்கையாக, உயர்ந்த பழிப்பொருளாக இருக்கும் என்பதை உணர்கிறோமா? அவர்கள் விலை உயர்ந்த காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஆனால் தூய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாலே அதுவே விலை உயர்ந்த காணிக்கையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். காணிக்கையை போட்ட அந்த கைம்பெண் கொடுத்த தெனாரியம் அவருக்கு மிகப்பெரியதாகப்பட்டது. ஒரு ஏழை கைம்பெண் கொடுத்த காணிக்கை மிகப்பெரியதாக ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் காணிக்கைகளை பார்ப்பவர் அல்ல, வாழ்வை எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் பயணிக்கிறோம், அவருக்கு உகந்தவராக, அவர் விரும்புகிறபடி இந்த உலகில் வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் நம் வாழ்வையே ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க தகுதி உள்ளவர்களாக என்று நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஞானிகளுக்கு மிகப்பெரிய தடை வந்தது. தடைகளை தகர்த்தெறிந்து அதையும் தாண்டி ஆண்டவரை தேடிச் சென்றார்கள். விண்மீன்கள் தோன்றியது, ஆனால் விண்மீன் திடீரென்று மறைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. அவர்கள் அதோடு நின்று விடவில்லை. விண்மீனை கண்டார்கள், மகிழ்ச்சியோடு வந்தார்கள். விண்மீன் காணாமல் போய்விட்டது. அவர்கள் எருசலேம் நகரை அடைந்தார்கள், அரசனுடைய கோட்டையை அடைந்தார்கள். ஐயோ, விண்மீன் இருந்துச்சு, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம், ஆனால் இப்போ காணாமல் போயிருச்சு. யூதர்களின் அரசராக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்று ஏரோதின் அரண்மனைக்கே வந்து தேடினார்கள். எங்கு வரக்கூடாதோ அந்த இடத்திற்கே அவர்கள் வந்து தேடினார்கள். அப்ப ஆண்டவர், அவர்கள் தடைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தடைகளை மீறி ஞானிகள் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது காண வேண்டும். வாழ்க்கையில நம்ம வாழ்விலும் கூட தடைகள் வருகிறது. தடைகள் வருகிற போது அதை தகர்த்தெறிந்து ஆண்டவரை தேடி வருவதற்கு ஆசைப்படுகிறோமா அந்த உலகில் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பிரச்சனை அல்லது குடும்பத்தில் ஒரு இழப்பு அல்லது ஒரு இறப்பு நடக்கிறது என்றால் ஆண்டவருடைய நம்பிக்கையை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவரை விட்டு விலகிச் செல்பவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படி அல்ல. என்ன தடைகள் வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன். என் ஆண்டவரின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது எது? சாவா அல்லது எந்த தடைதான் என்னை பிரிக்க முடியும் என்று பவுலடிகளார் கேட்பதை போல ஆண்டவரின் அன்பிலிருந்து ஒருபோதும் என்னை பிரிக்க முடியாது. அவரை தேடிச் செல்கின்ற ஆர்வம் என்னில் அதிகரித்து கொண்டுதான் இருக்குமே தவிர அதிலிருந்து நான் ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன் என்று நாமும் நம்பிக்கை உடையவர்களாக இந்த ஞானிகளைப் போல ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். ரோமையர் திருமடல் அதிகாரம் 16 இறை வார்த்தை 17 சொல்கிறது, தடைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாக இருங்கள், அவர்களை விட்டு நீங்கள் விலகிச் செல்லுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சில மனிதர்கள் தடையாக இருக்கலாம், ஒரு சில சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம், ஒரு சில காரணங்கள் தடையாக இருக்கலாம். இதையெல்லாம் எப்பொழுது நீங்கள் விலக்கி வைத்து ஆண்டவரோடு இணைந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ, ஆண்டவரை தேடிச் செல்ல ஆசைப்படுகிறீர்களோ, ஆண்டவர் நமக்கு தக்க கைமாறு கொடுக்க காத்திருக்கிறார் என்பதையும் இந்த நாளில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான்காவதாக, இந்த ஞானிகள் எச்சரிக்கப்பட்டார்கள். ஏரோது அரசனை பார்க்காதபடி
நீங்கள் வேறு வழியாக செல்லுங்கள் என்று எச்சரிக்கப்பட்டார்கள். அந்த எச்சரிப்பு ஆண்டவர் கனவில் கொடுத்தார். அந்த கனவில் கொடுத்த எச்சரிக்கை அவர் மனதார ஆண்டவர்தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மனதுல அறிவுறுத்துகிறார் ஆண்டவர், நீங்க வேண்டாம், இதை செய்யுங்க, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த ஞானிகள் ஒருவேளை எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தி இருந்தார்கள் என்றால் அவர் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஞானிகளும் ஒருவேளை கொல்லப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இயேசுவும் கொல்லப்பட்டிருக்கலாம். ஒரு நன்மைத்தனமானது இந்த உலகில் உதித்திருந்தது என்பது உதிர்ந்து போய்விட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ எச்சரிக்கைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் வழியாக நாம் தவறுகிறோம், பாவிகள், பலவீனமானவர்கள். ஆனால் எத்தனை எச்சரிக்கைகள் நம் வாழ்வில் வருகிறது, பெற்றோரிடமிருந்து, உற்றார் உறவினர்களிடமிருந்து, நம்மை வழிநடத்துகிறவர்களிடமிருந்து, நமக்கு ஆசானாய் இருக்கிற மனிதர்களிடமிருந்து. எத்தனையோ மனிதர்கள் நாம் தவறுகிற போது, வழிமாறுகிற போது எச்சரிக்கைகள் கொடுக்கிறார்கள். இது ஆண்டவர்தான் எனக்கு கொடுக்கிறார் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்வில் மனமாற்றத்தை தேடுகிறோம். இல்லை என்றால் நாம் செய்கின்ற காரியங்கள் நாம் செய்வதுதான் சரி என்று, வாழ்க்கையில் நாம் செய்வதுதான் உயர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருப்போம். அப்படி போனோம் என்றால் ஆபத்து நமக்குத்தான் என்பதை நாம் உணர்ந்து, ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிக்கை மொழிகளை நமக்குத்தான் கொடுக்கிறார், எனக்குத்தான் கொடுக்கிறார் என்று தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்தவர்களாக மாற்றத்தை நோக்கி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிற போது ஆண்டவர் நம்மை இன்னும் அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக விண்மீன் ஞானிகளை வழிகாட்டியது. அது வழிகாட்டியது என்பது ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்த்தது. நாமும் கூட இந்த உலகில் பயணிக்கிறோம். எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறோம். இந்த உலகில் பல நேரத்தில் நம் வாழ்க்கை, நான் கிறிஸ்துவை அனுபவிச்சிருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை பெற்றிருக்கிறேன், ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்தந்த நன்மைகளை எல்லாம் செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டங்களில் ஆண்டவர் என்னோடு உடனிருந்திருக்கிறார் என்று உணர்கிற நாம் எத்தனையோ மனிதர்கள் கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்துவின் அன்பை உணராமல், கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த அற்புதங்களை உணராமல், அவர் இன்னும் கொடுக்கின்ற அந்த வாழ்வின் மாற்றங்களை உணராமல் இருக்கிற பிள்ளைகளிடம் ஆண்டவர் நன்மையானவர் என்று எடுத்துச் சொல்லி அவர்களை ஆண்டவர் பாதம் கொண்டு வந்து சேர்க்கிறோமா? நாம் கிறிஸ்துவுக்கு விண்மீனாக இருக்கிறோமா? கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஞானிகளுக்கு விண்மீனாக அந்த விண்மீன் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தது. நாமும் விண்மீனாக எத்தனையோ மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளில் விரும்புகிறார் என்பது. அதை நாம் அனுபவித்திருந்தால் மட்டுமே, கிறிஸ்துவை நாம் அனுபவித்திருந்தால் நாம் கண்டிப்பாக அந்த கிறிஸ்துவிடம் பெற்ற நன்மைகளை பிறரிடம் அறிவிப்போம், அவர்களையும் ஆண்டவர் பாதம் கூட்டி வருவோம். எபிரேயர் திருமடல் அதிகாரம் 11 இறைவார்த்தை 6 சொல்கிறது, கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அவர் கொடுக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் என்று விவிலியம் சொல்கிறது. அப்ப ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் ஆண்டவரிடம் அழைத்து வர முடியும். ஆண்டவரை அணுகிச் செல்வோர் ஒவ்வொருவரும், நான் அவரை அணுகினேன், அவர் எனக்கு கொடுத்தார், அவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் கலங்கி போய் நின்றேன், அவர் எனக்கு ஆறுதல் கொடுத்தார், என் வாழ்வில் குழப்பத்தோடு நின்றேன், ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினார், என் வாழ்க்கை நான் இழந்து போயிருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார், அவர் கரம் என்னை உயர்த்தியது என்று எப்போது நாம் நம்புகிறோமோ, விசுவசிக்கிறோமோ, அப்பொழுது நாம் பிறரையும் ஆண்டவர் பாதம் கொண்டு வர முடியும், அணுகிச் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்மீன்களைப் போல ஆண்டவர் இயேசுவிடம் பிறரையும் கூட்டி வந்து சேர்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஞானிகள் அறிந்து கொண்டதைப் போல எனக்கும் இந்த ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த ஞானிகள் ஆண்டவர் பாதம் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததைப் போல நாமும் நமது வாழ்வையை முழுமையாக தூய பலியாக ஆண்டவர் பாதத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். தடைகளையெல்லாம் தாண்டி எந்த தடைகள் வந்தாலும் ஆண்டவரை அறிவதும் அவரில் விசுவாசம் கொள்வதுதான் என் வாழ்க்கை என்பது, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாத பிள்ளைகளாக அவரையே பற்றி கொள்வோம். நமது வாழ்வில் ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிக்கை மணிகளை கேட்டு நமது வாழ்வில் திருந்துவதற்கும் மாறுவதற்கும் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கும் முயற்சி செய்வோம். இறைவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த திருக்காட்சி பெருவிழா நம்மை அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ வழிநடத்துவதாக. ஆமேன். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்று
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இந்த நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை அவர் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்த்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உம்மை அரசராம் உம் மகன் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வின் அரசராக ஏற்று வாழவும், என்றும் வழிகாட்டும் விண்மீனாய் இறை மக்கள் வாழ்வில் செயல்படும்படியாக வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டு அரசியல் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளையும் பணிகளையும் அனைத்து மக்களுக்கும் பயனடையும் வகையில் திறம்பட செய்திடவும், எந்த வகையிலும் கலவரங்கள் ஏற்பட்டு விடாமல் காத்து ஆட்சி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் இறைவா, உம் மகன் இயேசு பிறந்தவுடன் அவரை ஓர் அரசராய் ஞானிகள் கண்டதோடு மட்டுமல்லாது தங்களிடமுள்ள சிறந்த பொருட்களை காணிக்கையாக்கி தாழ்ந்து பணிந்து வணங்கி மகிழ்ந்தது போல நாங்களும் எங்களிடம் உள்ளவற்றை பிறரின் நலனுக்காக அர்ப்பணிக்கும் மனதையும் எமது உடலையும் வாழ்வையும் தூய காணிக்கையாக்கும் வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியான இறைவா, இளையோருக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் தங்களின் வாழ்வில் வரும் தடைகளையும் தோல்விகளையும் கண்டு பயந்து தீமையில் விழுந்து விடாமல் ஞானிகளைப் போல உண்மை ஒளியாய் கிறிஸ்துவை தங்கள் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் கண்டு சிறப்பான வாழ்வு வாழும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவின் இறைவா, எம் மாதா தொலைக்காட்சிக்காகவும் இதில் பணியாற்றும் ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் உம் பணி வாழ்வுக்காய் தொடர்ந்து உழைக்கும் திடமான மனமும் ஆர்வமும் தந்து எம்மை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, உம் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு அர்ப்பணித்திருக்கிற அத்தனை வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஆண்டவரே, அது உமக்கு சித்தமாயின் எங்களுக்கு நிறைவாய் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொழிவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பாய் மாவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் இப்போது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவில் எனது மீட்பின் மறைபொருளை இன்று நீர் வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை நீர் புதுப்பித்தீர்.
ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன்
எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அரும் மருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வு தருவதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
மறையுதம்மா உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மையின் நினைவானே அம்மா இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா இதயம் மகிழுதம்மா துயர் கரைகள் மறையுதம்மா உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மையின் நினைவாரே அம்மா இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.